இதெல்லாம் ப்ரைஸிங் இது போட்டுட்டு இருக்கீங்கல்ல, இந்த விலை பட்டியல் லேபிள் பேக்கிங் பண்ணி இதெல்லாம் அந்த எல்லாமே இந்த ஆன்லைனில் ஆர்டர் போடுறவங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்காங்க? அல்ல நம்ம கடைக்கு இந்த மாதிரி இது. ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமான தேனை பீ கீப்பர்ஸ் சொசைட்டிலேருந்து டைரெக்டாக வாங்க வந்திருக்கோம். இந்த தேனோட சுத்தத்தன்மையை எப்படி இவங்க தரம் பிரிக்கிறாங்கன்றத பார்க்கலாம். அதே மாதிரி எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது மார்த்தாண்டம் தேனீர் கூட்டுறவு சங்கமானது 1937 பதிவு செய்யப்பட்டது. நல்ல முறையில் தேனீர் பூருடைய உற்பத்தி தேனை கொள்முதல் செய்து 1937 முதல் நாம் வெளி மார்க்கெட்டில் விற்று கொண்டிருக்கிறோம். நல்ல தரமான தேனை விற்பனை செய்து வருகிறோம். அதன் மூலம் மக்கள் பயனடைந்து வருகிறார்கள். தற்போது மத்திய அரசானது எங்களுக்கு புவிசார் குறியீடு தந்திருக்கிறது. அதை விளம்பரப்படுத்துவதற்காக உடனடியாக பெரிய விழா எடுத்து சிறப்பிக்க இருக்கிறோம். இது பொதுமக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெறும் என்று நம்புகிறோம். இது வந்து பொதுமக்களுக்கு எப்படி சார் இப்போ கிடைக்கிறது வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக இதான் ஆன்லைன் வேறு இதில் கூட வாங்கிக்கலாம். எப்படி இப்போ நம்ம தேன் வேணும்னு வைங்களேன், இப்போ வேறு வெளியூரில் இருக்காங்க, வாங்கணும்னா நம்ம இங்கே டைரெக்டாக இது பண்ணால் அமுச்சு விட்ருவாங்க. கொரியர் தான் விலைப்பட்டியல் இருக்கும். ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கிக்கலாம். உடனே பணம் இங்க வந்தா அன்னைக்கு இது அனுப்பிச்சிருக்கோம், பேக் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? சரி 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 சரி. உடன் ஓகே ஓகே. நீங்க பணம் வரதா தாமசம். ஓகே ஓகே. உங்களுக்கு ஏவிடி டிவிஎஸ் எந்த பார்சல் சொல்றீங்களோ அந்த பார்சல்ல உடனடியாக அனுப்பி. வந்துட்டு 1937 வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேன் விவசாயிகிட்ட இருந்தது தேன் பர்ச்சேஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது தான் இந்த சொசைட்டியோட மெயின் இது. அப்போது இங்கே வந்துட்டு நாங்கள் மெம்பர்ஸ் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணோம். தேன் வெளியாட்கள்ட்டு பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். மெம்பர்ஸோட இது என்னென்னா, அவங்க தேன் விவசாயம் அங்கே இது ரப்பர் அந்த எஸ்டேட்லாம் கொண்டு வச்சு தேன் உற்பத்தி பண்ணி கொண்டு வருவாங்க. அதை நாங்கள் செக் பண்ணி குவாலிட்டி ஓகேயான குவாலிட்டியை நாங்கள் செக் பண்ணி தேவையில்ல நாங்கள் எடுத்துருவோம். இந்த புளிப்பு தன்மை அதிகமாக ஈரப்பதம் தான் எடுக்க மாட்டோம். நல்ல குவாலிட்டி எங்களுக்கு தேவையான செக் பண்ணி எங்களோட குவாலிட்டிக்கு தேவையான குவாலிட்டியாக மட்டும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்புறம் அந்த பர்ச்சேஸ் பண்ணுற தேனை வந்துட்டு நாங்கள் வருஷத்துக்கு ஒரு 3-3.5 லட்சம் கிலோ தேன் பர்ச்சேஸ் பண்ணுவோம் சொசைட்டி. அவ்வளோதான் இது கெப்பாசிட்டி. ஸோ அந்தளவு பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரேஜ்னா இந்த மாதிரி ட்ரிம்மில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இந்த ட்ரிம்மோட இது என்னென்னா, நீங்கள் இதில் வேக்ஸ் கோட்டிங் கொடுத்து தான் நாங்கள் ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா வேக்ஸ் கோட்டிங் கொடுத்தா மட்டும்தான் அந்த தேன் கெட்டு போகாமல் இருக்கும். இல்லாட்டி ட்ரிம் இப்போ வேக்ஸ் கோட்டிங் கொடுக்காம எடுத்தீங்கன்னா இந்த தேனோட இயற்கை தன்மை என்னென்னா, அதை அக்செப்ட் பண்ணி எதில் இருக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்துட்டு திரும்ப அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கோட்டிங் கொடுக்கா இருந்தால் அதனால தான் கோட்டிங் கொடுத்து அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஓகேவா? அப்புறம் இதில் தேன் இன்னொரு இயற்கை தன்மை என்னென்னா, நம்ம தேன் நிறைய நாள் வச்சுருக்கப்போ தேனில் அழுக்கு தங்க விடாது. அது எல்லாத்தையுமே மேலே கொண்டு வந்துடும். ஓகே, இது ஒரு வாட்டி நாங்கள் ரிமூவ் பண்ணியோம். இது தாண்டியும் நான் இப்போ கொஞ்சம் நாள் கழிஞ்சு மேலே தேன் அழுக்கு வந்து நிற்கும். இதான் இந்த மாதிரி. ஓகேவா? இதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா பியூராக இருக்கும். இது ஒரு நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு 2-3 மாதம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மேலே அழுக்கெல்லாம் வந்து படி தொடங்கிடும். இது ரொம்ப நாள் இருக்க அந்த அழுக்கெல்லாம் மேலே வந்து உள்ளாடி பார்த்தீங்கன்னா பியூர் ஹனி மட்டும்தான் இருக்கும். இல்லை பியூராக மட்டும்தான் இருக்கும். இல்லை வேறு எந்த மிக்சிங்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டைரெக்டாக இதில் இருந்து கேனில் கொண்டு போய் அங்கே வச்சு ப்ராசஸ் பண்ணுறோம். வேறு எதுவுமே இல்லை மிக்ஸ் ஆகாது. பியூர் ஹனி தான், இல்லை எந்த இதுவுமே இல்லை. நாங்கள் தான் இதை செக் பண்ணி தான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இது அதே மாதிரி இதிலேருந்து நாங்கள் இந்த வேஸ்ட்டு இந்த 2-3 மாதம் கழிஞ்சு எடுப்போம். அப்போ இந்த வேஸ்ட்டில் மேலே வந்து கூடிடும். அதில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருந்து இந்த கேனில் கோரி அங்கே வச்சு இது பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம். இதான் ப்ராசஸ் பண்ணுறது. அங்கேருந்து என்னென்னா, நம்ம இதை கோரி இங்கே கொண்டு வருவோம். இல்லை இந்த மாதிரி சருவத்தில் கோரி கொண்டு வருவோம். ஓகேவா? இல்லை ஃபில் பண்ணி கொண்டு வந்துட்டு இதை டேரெக்ட் ஹீட் பண்ணக்கூடாது. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த டபுள் பாயில் மெத்தடில் யூஸ் பண்ணோம். உள்ளாடி கல் வச்சு அதுக்குள்ளாடி வச்சு இதை போய் ஹீட் பண்ணுறோம். அப்போ இது மொத்தத்தில் என்னென்னா, ஒரு 140 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும். சுற்றி இருக்க தண்ணி இல்லை? ஆமாம், தண்ணி கீழே இருக்க தண்ணி அதுக்குள்ளாடி தேன். ஓகே, இது ஒரு 1 ஹவர் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, இதில் இருந்து இந்த மாதிரி இந்த ஈரத்தன்மை புளிப்புத்தன்மை எல்லாம் இந்த மாதிரி நுரை மாதிரி மேலே வந்துடும். ஆமாம், இதை நாங்கள் எடுத்துருவோம். 1 ஹவருக்கு வரைக்கும் ரிமூவ் பண்ணிடுவோம். அப்புறம் செகண்ட் இறக்குறப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு இறக்கி வச்சுருப்போம். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இங்கேருந்து இதாயிரும், ஆறிட்டு அதுக்கப்புறம் அங்கே இது பண்ணுவோம். இல்லை எந்த கலப்படமோ எந்த இது நீங்கள் இதை பார்க்குறது தான். இதில் வேறு எதுவுமே நாங்கள் சேர்க்கலை. இது இப்போ பியூராக அங்கேருந்து கோரியில் வச்சு இதை பண்ணுறோம். இது என்னென்னா, இங்கே காய்ச்சி இறக்கி வச்சுருக்கிறது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா
இதில் நாங்கள் எடுத்துருப்போம் அந்த நுரையை நாங்கள் ரிமூவ் பண்ணேன் செகண்ட் டைம் ரிமூவ் பண்ணிட்டோம். இதில் இன்னும் ரிமூவ் பண்ணுவோம். இப்போ ஆமாம் ஆற வச்சுருக்கு. இன்னும் நைட் ஃபுல்லாக இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அப்புறம் அங்கே இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரிம்மில் இந்த 100 நம்பர் வேட்டி உண்டுல்ல, ஒயிட் கலர் வேட்டி கெட்டி ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஃபுல்லானதுக்கப்புறம் அக்மார்க் ஆஃபீஸில் இருந்து வந்து நம்பரை போட்டு இந்த மாதிரி சீல் பண்ணி வச்சுட்டு போவாங்க. சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நம்பர் போட்டு சீல் பண்ணி வச்சுட்டு போவாங்க. அப்புறம் இந்த நம்பருக்கு ஓகே ஆச்சுன்னா நாங்கள் இதுக்கு லாட் நம்பர் கொடுப்பாங்க. இதில் இருந்து நாங்கள் பிடிச்சி இது பண்ணுறோம், பேக் பண்ணுறோம். இது சீலிங் மிஷினு, பாட்டிலில் பிடிச்சி சீல் பண்ணுறோம். ஆமாம், இது பிடிக்கிறது பாட்டில். நாங்கள் டெய்லி பாட்டில் கழுவி மேலே வெயிலில் வச்சு பாட்டில் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் இது பிடிப்போம். காய வச்சு ஹீட் ஆன அப்புறம். ஏன்னா அப்போ தான் அந்த ஆமாம் கெட்டு பண்ணிட்டார். பிளாஸ்டிக்கில் வைக்க கூடாது, அதனால் கிளாஸ் பாட்டில் தான் அங்கே இருக்கும். நீங்கள் டேரெக்டாக அவங்களோட வெப்சைட்டில் போயுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியுங்க. இல்லைனா அமேசான்லேயுமே விற்கிறாங்க. ஆனால் முடிஞ்ச வரை டேரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இம்மீடியட்டாக ஷிப்மெண்ட் பண்ணிடுவாங்க. நல்ல தரமான தேனை டேரெக்டாக, அதுவும் ரொம்பவே கம்மியான விலையில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் கால் பண்ணி பாருங்கள். இல்லை முடிஞ்சால் டேரெக்டாக விசிட் பண்ணியும் பாருங்கள். இந்த மாதிரி டேரெக்டாக பீ கீப்பர்ஸ் சொசைட்டியை நம்ம சப்போர்ட் பண்ணலாம்.